வணக்கம் நேயர்களே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு உரத்து சொல்லி வரும் சத்தியம் தொலைக்காட்சியின் புதிய பரிமாண செய்தி தொகுப்பான பகல் மின்னலுக்கு நேயர்களை உள்ளன்போடு வரவேற்பது சீனு விஜயரங்கம். சாதி வெறியால் நேரிட்ட கொலை, தலைமறைவாக இருந்த நிதி நிறுவன அதிபர் பெண் உதவியாளரோடு சேர்த்து கைது, காவிரி விவகாரம் என பல்வேறு செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றோடு சற்று முன்னர் கிடைத்த சில செய்திகளையும் சேர்த்து தலைப்புச் செய்திகளாகி தொடங்குகிறோம் இந்த பகல் நேர பளிச் மின்னல்களை. பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆப்ரோ நிதி நிறுவன அதிபர் கைது, பெண் உதவியாளர் தேவியும் பிடிபட்டார். இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் சாதி வெறியால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை, நியாயம் கேட்க போன இளைஞர் கொல்லப்பட்ட கொடுமை, பதற்றம் காரணமாக போலீஸ் குவிப்பு. கர்நாடகத்தின் சீராய்வு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலை சந்திக்க ஜெகதீஷ் ஷெட்டார் டெல்லியில் முகாம். கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் வழக்கறிஞர்கள் போராட்டம். எஸ்.எம். கிருஷ்ணாவை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல், மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம். பல மணி நேர மின்வெட்டை கண்டித்து தலைமை நீதிபதிக்கு மனு அனுப்பி எதிர்ப்பு. சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் புதுமை போராட்டம். நேர்களே, மாதா கோவிலை, சென்னையில் உள்ள ஒரு மாதா கோவிலை இடிக்க நெடுஞ்சாலைத்துறையினர் முயற்சி. சென்னையில் மக்கள் கொந்தளிப்பு, அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டம். இதுவும் ஒரு தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. முதல் செய்தியை பார்ப்போம் நேர்களே. ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் நிதி நிறுவனம் நடத்தியது, மகளிர் சுய உதவி குழுக்களிடம் பல கோடி ரூபாய் அளவில் நிதி மோசடி செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஆப்ரோ நிதி நிறுவன அதிபர் ஏசுதாஸ் இன்று கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டார். இன்று பிற்பகல் அவரையும் நிதி நிறுவன முக்கிய பொறுப்பில் இருந்த பெண்மணி தேவி என்ற பெண்மணியையும் சென்னை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இது குறித்த பல்வேறு கூடுதல் தகவல்களை திரட்டி இருக்கிறார் நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். அவரிடம் பேசுவோம். வணக்கம் கீர்த்தி விஜய். வணக்கம் சார். விஜய், பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு செய்தி நாளேடுகளாட்டும் ஊடகங்களாட்டும் மிகப்பெரிய கவர் ஸ்டோரிகள் எல்லாம் அடிபட்டவர் இந்த யேசுதாஸ். ஆப்ரோ நிதி நிறுவனம் என்ற பெயரில் அவர் தொடங்கிய அந்த நிதி நிறுவனத்தை கண்டித்து ரிசர்வ் வங்கி எல்லாம் எங்கள் விதிமுறைகளுக்கு எதிராக நீங்கள் நிதி நிறுவனம் நடத்துகிறீர்கள், எங்கள் விதிமுறைகளை நீங்கள் மதிக்கவில்லை, அதை பின்பற்றவில்லை என்றெல்லாம் சொல்லி அவருக்கு நோட்டீஸ் வந்திருந்தது. அதைத் தொடர்ந்துதான் அவர் காணாமல் போனார், தலைமறைவாகினார். இப்போது திடீரென்று அவர் பெங்களூரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் எத்தனை நாட்களாக எங்கிருந்தார், எந்த அடிப்படையில், எந்த புலன் தகவல், எந்த துப்பின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் பற்றி தகவல் ஏதேனும் இருக்கிறதா விஜய்? அதாவது சார், இந்த ஆப்ரோ நிதி நிறுவனத்துடைய உரிமையாளரான ஐபி ஏசுதாஸ் அப்படின்றவரு ஏழை எளிய மக்களுக்கும் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கும் வட்டி இல்லாத கடன் தருவதாக கூறி சென்னையில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல தங்களுடைய பிரிவுகளை தொடங்கி நிறைய பேர் கடன் வழங்கியிருக்காரு. இதனால பெண்கள் அவரை ஒரு நடமாடும் தெய்வமாவே நினைச்சு அவர்களுக்கு பூ போட்டுலாம் வரவேற்று அவர்களுடைய நிறைய கடன் உதவி பெற்றிருக்காங்க. இந்த அடிப்படையில அவர் அதாவது ரிசர்வ் வங்கியுடைய உத்தரவின் பேர்ல தான் அந்த நிதி நிறுவனத்தை நடத்தினதா எல்லாருக்கும் விளம்பரங்கள் செய்ததின் பேர்ல நாடுகளும் தெருவோரங்களில் எல்லாமே திருத்த முகத்தோட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அவரோட நிறைய பேர் கவர்ந்திருக்காங்க. இந்த அடிப்படையில அவர் தொடங்கின இந்த நிதி நிறுவனத்துடைய பிரிவுகள் பல இடங்கள்ல இருக்கிறதுனால அவர் உண்மையாவே ஒரு முறையான நடத்துறதாக தகவல் வந்தது. அதன் பிறகு அவர் நிதி நிறுவனத்தின் கீழே அப்படி நடத்திக்கிட்டு வந்த நிதி நிறுவனம் ஆர்பிஐடைய எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றது சொல்லி ஆர்பிஐ குழு விசாரிச்சு தகவல் வெளியிட்டதை அடுத்து எங்களுக்கும் அவருக்கும் எந்தவித பங்கு பரிவர்த்தனை கிடையாதுன்னு தெரிவித்ததன் பிறகு காவல்துறை தனியா ஒரு குழு அமைத்து விசாரணை செய்தாங்க. விசாரணை எடுக்கிறதுல அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே முறைகேடு இருந்ததா தகவல் வெளியானதை அடுத்து அவர் தேடப்பட்டார், அவர் தலைமறைவானார். அதன் பிறகு அவர் உதவியாளர் தேவி மற்றும் 4 பேரை அரசு செஞ்சாங்க. அதன் பிறகு தேடப்பட்டு வந்த இவர் கடந்த 7ஆம் மாதமே அவர் மீது வந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து செய்த நடவடிக்கையின் காரணமாக நேற்று அவர் பெங்களூர்ல கைது செய்யப்பட்டு மத்திய குற்றப்பிரிவினுடைய உதவினால இன்றைக்கு சென்னை அவருக்கு அழைத்து வந்துகிட்டு இருக்காங்க சார். அதாவது நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் விஜய், ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டார். ஏனென்றால் நேற்றிரவு தான் பெங்களூரில் அவரும் தேவியும் கைது செய்யப்பட்டதா ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்து அவர் காணாமல் போனாரா, இல்ல இதுதான் முதல் முறை கைதா, இல்ல ஏற்கனவே கைதானார்? அந்த தகவலை நீங்கள் நேயருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் விஜய்.
இல்ல, இதுதான் வந்து ஐபி ஏசுதாஸ் என்றவர் கைது செய்யப்பட்டது. இதுதான், அதாவது கடந்த 7வது மாதம் அவர் மீது சந்தேகத்தின் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவருடைய காவல்துறையை நெருங்கும் பொழுது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே அவர் தலைமறைவை விட்டார். அவர் நேற்று தான் முதல் முறையாக பெங்களூர்ல கைது செய்யப்பட்டார். அவருக்கு தொடர்புடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய தேவி மற்றும் 4 பேரை இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று தான் அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இது முதல் கைது செய்யப்பட்ட பிறகு முதல் நடவடிக்கையாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து பெங்களூரில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய், பார்த்தால் இவர் பெங்களூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை திருவற்றியூரில் இவரது தலைமை அலுவலகம் இருக்கிறது. இவர் எத்தனை மகளிர் சுய உதவி குழுக்கள் அதை சேர்ந்த உறுப்பினர்கள் இவரிடம் ஏமாந்திருப்பார்கள், எவ்வளவு பணம் சுருட்டப்பட்டிருக்கும், அதை பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கிறது? ஏனென்றால் 2 மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய செய்தியாக நீங்கள் சொன்னது போல ஜூலை மாதம் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்ட மிகப்பெரிய மோசடி இது. அன்று வழக்கம் போல அதன் பிறகு மக்கள் மறந்து விட்டார்கள். 2-3 மாதங்களுக்கு பிறகு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் செய்த மோசடியின் அளவு என்ன, வீரியம் என்ன, எத்தனை கோடி ரூபாய் பணம் அவரை சுருட்டி இருக்கிறார் என்ற தகவல் ஏதேனும் இருக்கிறதா விஜய்? நிச்சயமாக, அதாவது இப்போ கடந்த சில மாதங்களாகவே நிறைய நிதி நிறுவனங்களுடைய மோசடி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையத்திற்கு புகார் வந்தது. அதில் மிகப்பெரிய அளவுல வந்த புகார்கள்ல இந்த ஏசுதாஸ் நடத்தின மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்துடைய புகார் தான் பெரும் புகாரா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பரவலாவே இப்போ அந்த சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்தது பிறகு காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மகளிர்கள் இந்த சுய உதவி குழு மூலமாக நிறைய விஷயங்களை பணங்களை பெற்று நிறைய கைவினை பொருட்கள் இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய முதலீடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில மகளிருடைய பெரிய ஒரு வீக்னஸ் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நிறுவனங்களும் அவங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதா நிறைய பணங்களை கொடுப்பதாகவும் மற்றும் அதாவது பென்ஷன் பிளான் அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் ஒரு பணம் கொடுக்கறதாக அவங்களிடம் நிதியை வாங்கி முறையாக திருப்பி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இதனை அடுத்து அவர் செய்த பண மோசடி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழுக்கு 20-25 பேர் சேர்ந்திருந்தால் கூட ஏறத்தாழ 1000க்கும் அதிகமானவர்கள் ஏமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பண அடிப்படையில கணக்கு வச்சு பார்க்கும்பொழுது ஏறத்தாழ ஒரு 100 கோடிக்கு மேலாக இதுல மோசடி நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. மேலும் இவருடைய நிறுவனத்தையும் அவர் வீட்டையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு இவர் வரும்பொழுதே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு அமைச்சரோ யாரோ வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை கொடுத்து அவர் கீழே வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் மாதிரி நிறைய பேரை வச்சிருந்து ஒரு படவப்பட்டமான விஷயங்கள்லாம் நடந்திருக்காரு. குறைத்தால பாத்தீங்கன்னா மகளிர் இவரை ஒரு நடமாடும் தெய்வமே நடத்தி அவர் நடந்து வரும்பொழுது அவர் பாதங்களுக்கு பூவெல்லாம் போட்டு அவரை வரவேற்றத ஒரு தகவலும் இருந்திருக்கு. அப்படி பார்க்க போனா பண விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 100 கோடிகளுக்கு அதிகமாகவும் மற்றபடி நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது 1000க்கும் மேற்பட்டதுல ஏமாந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்களை தெரிவிக்காங்க சார். கண்டிப்பா விஜய், நீங்கள் சொல்வதை இது பார்க்கும்போது பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் என்று பணம் சொல்கிறீர்கள். சரி, இன்னொரு விஷயம், இவர் ஆப்ரோ நிதி நிறுவனத்தின் அதிபர். சரி, இவரோடு தலைமறைவாகி தற்போது கைதாயிருக்கும் தேவி அந்த நிறுவனத்தின் என்ன பொறுப்பில் இருந்தார், அவர் மீதான குற்றச்சாட்டு, இருவர் மீதான குற்றச்சாட்டு, போலீசார் எந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் எந்த சட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது பதிவு செய்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டுகள்? நிச்சயமா சார், இந்த ஆப்ரோ மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனரா இருக்கக்கூடிய இந்த ஏசுதாஸ் தான் எல்லார்கிட்டையுமே, அதாவது இவர் ஒரு தலையில் ஒரு தொப்பி ஒரு கண்ணாடி அணிந்துகிட்டு கையில நகைகளோட படப்பட்ட தன்னை ஒரு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பெரிய தோற்றத்தோட அதிகமான விஷயத்துல மக்களை கவர்ற மாதிரி தான் வர்றாங்க. இவர் மக்கள் கிட்ட நேரடியா சென்று பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய வீடியோக்கள் எல்லாமே நிறைய நிறுவனங்கள்ல ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு. பாத்தீங்கன்னா நடமாடும் தெய்வமா சில விஷயங்களை பாட்டுக்கு ஏற்படல, ஊனமுற்றோர்களுக்கு நடமாடும் வண்டி மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான பணம், அது மாதிரியான சமூக சேவை சிந்தனை செய்யக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவர் நிதி வழங்குற மாதிரியான வீடியோ காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இதை பார்க்கும் பொழுது நிறைய பேர் அவரிடம் அணுகி தங்களுக்கு தேவையான உதவிகளை சில குறிப்பிட்ட பணங்களை கொடுத்து தங்களை முதலீடு, அதாவது தங்களை உறுப்பினர்கள். விஜய், அந்த தேவி மீதான குற்றச்சாட்டு என்ன என்பதை தெரிந்து கொள்ள நேயர்கள் அவளோடு இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர் மீதான குற்றச்சாட்டு, அவர் செய்த மோசடி என்ன, அதைத்தான் கேட்கிறோம். அதாவது அவர் மீதான குற்றச்சாட்டு, அவருக்கு அடுத்த அடிப்படையில அவருக்கு உதவியாளரா இந்த தேவி தான் முழு பணவரிக்கைகளை செஞ்சிருக்காங்க. யார்கிட்ட பணம் வாங்குறது, எப்படி கொடுக்கறது, எல்லா கணக்கு வழக்குகளும் பணம் சம்பந்தப்பட்ட மொத்த கணக்குகளையும் முதன்மையா இருந்து இவர்களே கவனிச்சதுனால பணங்கள் எங்கெங்க பட்டுவாடா செய்யப்பட்டு முழு விவரங்களே அவருக்கும் தெரிகின்ற அப்படின்ற அடிப்படையில தான் அவரை கைது செஞ்சிருக்காங்க சார். நிச்சயமா இவர்கள் இருவரும் இன்று பிற்பகல் சென்னை குற்றப்பிரிவு போலீசார் பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் காத்திருக்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. விரைவில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட காட்சிகள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் காட்சிகளை உங்கள் வாயிலாக பார்க்க நேயர்கள் காத்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி விஜய். நேயர்களே, இனி அடுத்த செய்தியை பார்ப்போம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் 9000 கன அடி தண்ணீரை திறந்துவிடக் கோரும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி கர்நாடக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. இந்த விசாரணையின் போது தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட காவிரி நீரை தன்னிச்சையாக நிறுத்த உத்தரவிட்ட கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டார் உள்ளிட்ட 7 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு மனுவையும், அதாவது தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் நீதிமன்ற அவமதிப்பு மனுவை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வேண்டுகோள் விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல வடகிழக்கு பருவ
பருவமழை தொடங்கும் வரை தினமும் 1000 கன அடி தண்ணீரை புதுச்சேரி மாநிலத்திற்கு கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி அம்மாநில அரசு தாக்கல் செய்துள்ள மனுவும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது குறித்த மேலும் பல்வேறு தகவல்களை திரட்டிக் கொண்டு உச்சநீதிமன்ற வாயில் காத்திருக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், வணக்கம். லோகநாதன், பாத்தீங்கன்னா பல்வேறு மனுக்கள், ஒரே ஒரு விஷயம், காவிரி விவகாரம் என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பல்வேறு மனுக்கள் இப்போது புதுச்சேரி அரசும் தாக்கல் செய்திருக்கிறது. முதலில் நாம் கர்நாடகத்தோட சீராய்வு மனுக்கு வருவோம். ஏனென்றால் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டு கடந்த வாரமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விஷயம். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இன்று எந்த விவரம், சீராய்வு மனுவில் எதை முன்னிறுத்தப் போகிறது கர்நாடக அரசு? நீங்கள் சுருக்கமாக சொன்னால் இன்னும் பல கேள்விகளையும் கேட்கலாம். சொல்லுங்கள் லோகநாதன். அதாவது ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாகவே கர்நாடக காவிரி நீரை தமிழகத்திற்கு திறந்து விடுவது குறித்து பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தற்போது உள்ளது. தற்போது குறிப்பாக காவிரி நதிநீர் ஆணையத்தின் தலைவர் பிரதமர் மன்மோகன் சிங் அளித்த 9000 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்து விட வேண்டும் என்று ஆணையிட்டார். அதே போல் அதனை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் அதில் ஆணையிட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று நடந்த காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்திலும், அதாவது வரும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 8.75 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீரை நீங்கள் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் விடாப்பிடியாக கர்நாடக அரசு தொடர்ந்து, அதாவது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு பல்வேறு காரணங்களை கூறி வந்தாலும், நேற்று கர்நாடக அரசு சார்பில் முன்னிலையான தலைமைச் செயலாளர் ரங்கநாத் அவர்கள், அதாவது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு எங்களது அணையில் போதுமான அளவு நீர் இல்லை என்று தொடர்ந்து வருகிறார். ஆனால் இதனை வன்மையாக கண்டித்த தலைமைச் செயலாளர், மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகத்தின் தலைமைச் செயலாளர் விஜய் சிங், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பிரதமர், உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உத்தரவிட்ட போதிலும் நீங்கள் அதனை நடைமுறைப்படுத்தாதது கடும் கண்டனத்துக்குரிய என்றும், தற்போது நாங்கள் அமைத்த காவிரி கண்காணிப்பு குழுவும் கடந்த 4 நாட்களாக கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்கு சென்று ஒரு நிமிடம் மன்னிக்கவும். நீங்கள் விரிவான பல்வேறு தகவலை சொல்கிறீர்கள், உண்மைதான், அத்தனையும் உண்மைதான். ஆனால் சீராய்வு மனுவில் இன்று அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற ஒற்றை விஷயம் ஏனென்றால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒற்றை விஷயத்தை நீங்கள் எடுத்துரைத்தால் போதும் லோகநாதன். அதாவது ஏற்கனவே கூறியது போல தான், அதாவது 123 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிட்டால் போதும் என்பது அவர்கள் காவிரி பங்கீட்டில் உள்ள ஒப்பந்தமாகும். ஆனால் ஏற்கனவே 32 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இனிமேல் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டியதாக உள்ளது. அதாவது ஜனவரி மாதம் தற்போது நீங்கள் குறுகிய காலத்தில் 8.85 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட சொன்னால் எங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் எங்கிருந்து தண்ணீரை தருவது என்பதே முக்கியமான கர்நாடக அரசின் வாதமாக உள்ளது. ஆனால் கண்காணிப்பு குழுவின் அறிக்கையில் கர்நாடகத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய போதுமான அளவு தண்ணீர் இருப்பதாக நேற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை குறித்தும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை தலைமைச் செயலாளர் விஜய் சிங் கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு அவர்கள் பதில் கூறாமல் வெளிநடப்பு செய்தனர். சரி, இப்போது நீங்கள் இன்னொரு தகவலை சொல்ல வேண்டும். கர்நாடகம் தாக்கல் செய்த அந்த சீராய்வு மனு விஷயத்தில் அவர்கள் அந்த 8.33 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட சொன்னால் நாங்கள் எங்கே போவது? ஏற்கனவே நாங்கள் முன்வைத்த கோரிக்கை நீங்கள் பரிசீலிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னைக்கு இந்த சீராய்வு மனை முன்னிலைப்படுத்துவார்கள். இதே நேரத்தில் தமிழக அரசும் சும்மா இருக்காது நிச்சயமாக. என்றால் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அங்கு அத்தனை பேரும் தமிழக அரசின் சார்பில் ஆஜராக போகின்ற வழக்கறிஞர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்றே எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? ஒரே நேரத்தில் கர்நாடக சீராய்வு மனையும் இந்த அவமதிப்பு வழக்கம் தமிழக அரசு தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கம் ஒரே நேரத்தில் உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா லோகநாதன்? என்று நிச்சயமாக, ஏனென்றால் இந்த வழக்கை விசாரித்த ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற நீதிபதி DK ஜெயின் அவர்கள் தமிழகத்திற்கு சாதகமான ஒரு தீர்ப்பையை வழங்குவதற்கு முன்வந்துள்ளார். ஏன் என்று கேட்டால், தமிழகத்தில் நிலவி வரும் வழக்கு குறித்து அவரும் அண்மையில் ஊடகங்கள் வாயிலாகவும் அவரது சயின்டிபிக் ரிசர்ச் மூலமாகவும் அவரும் சேகரித்துள்ளார். தற்போது இதே போல் கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனமும் கடந்த காலங்களில் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது கண்காணிப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்தே விசாரணையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அன்றே DK ஜெயின் தெரிவித்திருந்தார். நேற்று இந்த கண்காணிப்பு குழு அளித்த உத்தரவையும் மதிக்காமல் கர்நாடக அரசு தண்ணீரை இதுவரை திறந்துவிடவில்லை. தற்போது வந்துள்ள ஒரு புதிய செய்தி என்னவென்றால், கர்நாடக அரசு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடம் முறையிடப் போவதாகவும், அதாவது காவிரியிலிருந்து இனிமேல் ஒரு சொட்டு தண்ணீரும் திறந்துவிடப் போவதில்லை என்று வாதிடப் போவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது இதனை நிச்சயமாக நீதிபதிகள் ஏற்க மறுப்பு தெரிவிப்பார்கள் என்றும், இதற்கு கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது முதலமைச்சர் மேலே, அது கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்து நிச்சயமாக பல்வேறு சரமாரி கேள்விகள் கர்நாடக அரசிடம் நீதிபதிகள் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக. அதாவது கர்நாடகம் சொன்னீர்கள், தமிழகம் சொன்னீர்கள், புதுச்சேரி மக்களுக்கும் நான் நல்ல செய்தி சொல்லுவோம். என்றால் புதுச்சேரி மக்களும் புதுச்சேரி அரசின் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரியின் கடைமடை பகுதியில் காரைக்காலும் இருக்கிறது. அந்த காரைக்கால் புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்டது. ஆகவே புதுச்சேரிக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா? புதுச்சேரி மாநில அரசு வைத்திருக்க அந்த சிறு கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா உச்சநீதிமன்றம் என்று உடனடியாக உத்தரவு ஏதும் கிடைக்குமா?
நிச்சயமாக 3 நாட்களுக்கு முன்பாகவே புதுச்சேரி மாநில அரசு குறிப்பாக காரைக்கால் விவசாயிகளுக்கு கூடுதல் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசு, அதாவது 1000 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு கூடுதலாக புதுச்சேரி மாநிலத்தில் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என கூறி மறுசீராய்வு மனு ஒன்று, அதாவது மனு ஒன்று, புதிய மனு அம்மாநில அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கே கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்து வரும் நிலையில் தற்போது 1000 கனஅடி தண்ணீரை அதாவது புதுச்சேரிக்கு திறந்துவிட வேண்டும் என அம்மாநில அரசும் கர்நாடக அரசுக்கு கூடுதல் நெருக்கடியை தந்துள்ளது. இதனால் ஏற்கனவே இந்த கண்காணிப்பு குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கும் அவர்கள் குறைந்த அளவு, அதாவது 500 டிஎம்சி தண்ணீரையாவது திறந்து விடுவதற்கு அவர்கள் இன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும். நிச்சயமாக பல்வேறு தகவல்கள் நீங்க சொன்னீர்கள். இன்னொரும் குட்டிய தகவல், ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு கேட்கிறோம். அதாவது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலை சந்திக்க கர்நாடக அரசு சார்பில் சில பேர் தயாராக இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் சுருக்கமாக நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் லோகநாதன். ஏற்கனவே அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு கால அவகாசம் கேட்டு காத்திருந்தனர். ஆனால் பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒப்புதலை அளிக்கவில்லை. இதையடுத்து நேற்று அந்த கண்காணிப்பு குழு கூட்டம் முடிந்த பிறகும் அவர்களுக்கு அந்த முடிவில் சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இன்று இந்த விசாரணை முடிந்த பிறகு, அதாவது இந்த விசாரணைக்கு முன்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலை சந்திக்கும் திட்டம் இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் அப்படி அவர்கள் சந்தித்தால் அந்த சந்திப்பு குறித்தும் தமிழக வழக்கறிஞர்கள் சரமாரியாக தங்களது கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பக்கூடும். எனவே இந்த நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணை முடிந்த பிறகு இன்று மாலை நிச்சயமாக தமிழகத்திற்கு சாதகமான பதில் வரும் என்றே தமிழக வழக்கறிஞர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதிமன்ற விசாரணை முடிந்து இன்று மாலை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலை, முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர் உட்பட நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் சந்தித்து தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் கர்நாடக அரசு மத்திய அரசிலிருந்து கடும் நெருக்கடி ஏற்படும் என்றும் தெரிகிறது. கண்டிப்பா லோகநாதன், பல்வேறு விஷயங்கள். இந்த கர்நாடக அரசை பார்த்தால் ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடியை கொடுக்கிறார்கள் மத்திய அரசுக்கு, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் மனு மீது மனு தாக்கல். நிச்சயமாக அவர்களோட முயற்சி கொடுக்க கூடாது என்று எடுத்துக்கொண்டு அதற்கான எத்தனை முயற்சிகள் எடுக்கிறார்கள் பாருங்கள். நீதிமன்றம் முதல் அரசியல், அதாவது பவன்குமார் பன்சால் வீட்டு வாயில் வரை பல்வேறு தகவலை நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி லோகநாதன், நன்றி. நேயர்களே, கர்நாடக அரசு மீண்டும் ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடி, இன்னொன்று நீங்கள் பார்ப்பனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதன் காரணமாகத்தான் மீண்டும் இவர்களை சந்திக்க பிரதமர் முதல் பவன்குமார் பன்சால் வரை தவிர்த்து அந்த சந்திப்பை தவிர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் அங்கு அந்த கர்நாடக அரசு ஓய்ந்தபாடிலே ஜெகதீஷ் ஷட்டர் ஒரு மாநில முதலமைச்சரே அங்கு முகாமிட்டுக் கொண்டு தன் அமைச்சரவை சகாக்களை வைத்துக் கொண்டு மத்திய அமைச்சர் வீட்டின் கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இனி அடுத்த செய்தியை பார்ப்போம் நேயர்களே. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் சாதி வெறியின் காரணமாக படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. வழிப்பறி செய்தவர்களை தட்டி கேட்க போன போது அந்த கும்பல் தாக்கியதில் பாலமுருகன் என்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோடு சென்ற மேலும் ஒருவரையும் காணவில்லை. அவரும் என்ன ஆனார், ஒருவேளை கொல்லப்பட்டிருப்பார் என்ற செய்தி தெரிகிறது. கொலையின் பின்னணியில் சாதி உணர்வு மட்டுமன்றி உள்ளாட்சி மன்ற தேர்தல் முன் விரோதமும் இருப்பதால் போலீசார் அதிக அளவில் நாசரேத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை, அதாவது நாசரேத் அருகே முகாமிட்டுள்ள நமது செய்தியாளர் ராஜா சாலமன் கூடுதல் தகவலை சொல்ல காத்திருக்கிறார். சாலமன், வணக்கம். வணக்கம் சார். பாத்தீங்கன்னா நாசரேத் ஒரு திசையன் விலை பக்கத்தில் இருக்கிறது. மலை மறைவு பிரதேசம் என்றெல்லாம் சொல்வார்கள். மிக ஒரு புராதனமான பழம்பெரும் பெருமை கொண்ட ஊர் அது. அங்கு ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது, அதுவும் சாதி பின்னணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்ன நடந்தது, எப்படி கொல்லப்பட்டார் பாலமுருகன்? நீங்கள் நேயர்களுக்கு அந்த தகவலை சொல்லுங்கள் சாலமன். சார், தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே வாலசுப்பிரமணியபுரம் என்ற ஊரை சேர்ந்த சுடலைமணி என்பவரது மகன் சவுந்தரராஜன். இவரது வயது 23. இவர் வந்து நேற்று இரவு உடன்குடிங்கிற ஒரு பக்கத்துல, நாசரேத் பக்கத்துல இருக்குது, உடன்குடிங்கிற ஊர்ல இருந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு இரவு ஒரு 10 மணிக்கு அவர் ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. வரும்போது நாசரேத்துல உள்ள ஒரு கல்லூரி, அந்த மர்காசிஸ் கல்லூரி ஒரு கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரி அருகே அந்த சாலையில வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வந்து வழிமறிச்சிருக்காங்க. வழிமறிச்சு அவங்ககிட்ட வந்து பெட்ரோல் இல்லை, எங்க வண்டிக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வரணும், எங்க கூட உள்ள ஒரு நபரையும் கூட அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அவர் பைக்ல கூட அனுப்பியிருக்காங்க. இவர் ஒரு உதவி செய்யறதுக்காக, சரி பரவாயில்ல நம்ம வந்து உதவி செய்வோம் அப்படின்னு உதவிக்காக இவர் நேர போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அவர் அந்த நபரை வந்து இறக்கி விட்டுட்டு பெட்ரோலை கொடுத்துட்டு கிளம்பும் போது ஒரு கூட இருந்து இன்னொரு நபர் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கிறோம், பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கிறா என்று அவரை தட்டி கேட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டு அவரை 2 அடியும் அடித்து அனுப்பியுள்ளார். இதனால் அவர் வந்து கோபமடைந்து தனது உணவினர், அந்த உடன்குடியில் உள்ள அக்காவளுடைய கணவர் பாலமுருகன் அப்படிங்கிறவரையும் அப்புறம் அவருடைய தம்பி சுந்தர்ராஜ் அப்படிங்கிறவரையும் 2 பேரும் உதவிக்கு கூப்பிட்டு. சுந்தர்ராஜ் வந்து அந்த கல்லூரி மாணவரா இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஊர் பக்கத்துல உள்ள அந்த வைத்தியலிங்கபுரம் அப்படிங்கிற ஊரு, இந்த பெரும்பான்மையான உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க, இந்த சவுந்தரராஜன், இந்த பாலமுருகன், இவங்க எல்லாருமே. அது பக்கத்துல இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் வந்து வைத்தியலிங்கபுரம்ங்கிற கிராமத்துல இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல போய் என்ன எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று அவங்க கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க. கேட்க போகும்போது அவங்க அந்த 10 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் தாக்கி
அந்த அதுல வந்து அதாவது நியாயம் கேட்க போனார்கள் வழி எங்க மாதிரி வழியோடு வழிப்பறியை வந்து தட்டி கேட்க போயிருக்காங்க. வழிப்பறி பண்ணீங்க, வழிப்பறியும் பண்ணிட்டு எங்களை அடிக்கவும் செஞ்சிருக்கீங்க, என்னுடைய உறவினரை ஏன் அடிச்சீங்க அப்படின்னு நியாயம் கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்காங்க. இருக்கும்போது குடிபோதையில இருந்து அந்த கும்பல் வந்து அவங்கள வந்து மீண்டும் தாக்கியிருக்கு. தாக்குனதுல பாலமுருகன்கிற வாலிபர் அந்த இடத்துலயே அந்த அக்கா கணவர் அவர் வந்து இறந்துடுறாரு அந்த இடத்துல. அப்புறம் அந்த இடத்துல உடனே அந்த பையன் இன்னொரு அந்த சவுந்தரராஜனுங்கிறவங்கள ரொம்ப அடிபடுது. உடனே அவர் தப்பி உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து ஓடி இன்னொரு அதாவது பாலமுருகனோடு சென்ற ஒரு காணாமல் போனார். அவரை பற்றிய தகவலும் இல்லை என்ற ஒரு தகவல் இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவர் யார் காணாமல் போனது? யார் சால்மன்? காணாமல் போனது இவருடைய தம்பி சவுந்தரராஜன்ங்கிற ஒரு தம்பி. அவர் பற்றிய தகவலும் இல்லை. அவர் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என்ற வாய்ப்பு இருக்கிறதா? ஆமா, வாய்ப்பு இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சரிங்க. அந்த இடத்துல வந்து போலீஸும் இப்ப நிறைய குமிச்சிருக்காங்க சார். அந்த ஏரியா பூரா, அந்த ஏரியால உள்ள காடு பகுதிகள், அதுல ஏதாவது எங்கேயாவது கொலைகளை பண்ணி எங்கேயா போட்டிருக்காங்கன்னா அந்த காட்டு பகுதி எல்லாத்தையும் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஏனென்றால் அமைதியான மக்கள் வாழ்கின்ற, அமைதியை விரும்புகிற மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி அது. அங்கு நிகழ்ந்திருக்கிற இந்த கொலை மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க சொன்னீர்கள். கூடுதல் தகவல் ஏதேனும் கிடைத்தால் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் சால்மன். நன்றி. உங்கள் தகவல்களுக்கு பல்வேறு தகவலை ஆசிரியத்திலிருந்து பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி சால்மன். வானில் மின்னும் வண்ண தாரகைகளை கூட எண்ணிவிடலாம். ஆனால் சென்னையில் சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களை கணக்கிடுவது அவ்வளவு எளிதானதல்ல. அந்த அளவுக்கு மற்ற பெருநகரங்களை விட சென்னையில் வாகனங்கள் 2 மடங்காக உயர்ந்து வருகிறது. இதனால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து செய்தி ஆசிரியர் TS வெங்கடேஷ் பல்வேறு தகவல்களை, பல்வேறு புள்ளி விவரங்களை திரட்டிக் கொண்டு செய்தியில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பாத்தீங்கன்னா சார், சென்னை சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்து விட்டதா என்ற ஒரு கேள்வியை கேட்பதை விட ஒரு வீட்டுக்கு எத்தனை வாகனங்கள் இருக்கிறது? ஒரு வீட்டில் முன்பெல்லாம் பார்த்தால் வீட்டுக்கு ஒரு வாகனம் இருப்பதே மிகப்பெரிய விஷயம். தந்தையார் இருந்தால் அந்த வீட்டு தலைவருக்கு ஒரு வாகனம் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் அத்தனை குடும்பத்து அங்கத்தினர்கள் அதை ஓட்டுவார்கள், பயன்படுத்துவார்கள் என்பது ஒரு நியதி. ஆனால் இப்போது வீட்டில் எத்தனை அங்கத்தினர் இருக்கிறார்களோ அத்தனை அங்கத்தினர் ஆளுக்கு ஒரு வாகனம் என்ற அளவுக்கு, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 வாகனம் என்ற அளவுக்கு வாகனங்கள் பெருகிவிட்டன. என்ன அதை பற்றிய புள்ளி விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா சார் உங்களிடம்? சென்னையை பொறுத்தவரை இருக்கிறது விஜயன் சார். சொல்லுங்க. சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களை போன்று சென்னையிலும் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 1994 இந்த வாகன பெருக்கை எண்ணிக்கை ஒரு பன்மடங்காக பெருகி வருகிறது. 2001ஆம் ஆண்டு 13 லட்சமாக இருந்த வாகன எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டு 3 மடங்காக உயர்ந்து 34 லட்சம் அதிகரித்துள்ளது. அது 3 மடங்கு உயர்வது. அதாவது மக்கள் தொகையுடன் வாகன எண்ணிக்கை ஒப்பிடும்பொழுது 45% உள்ளது. அதாவது 2 பேரோட ஒரு வாகனம், 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஒரு வாகனம் இருக்கு. அந்த கணக்கீட்டில் வருகிறது. தினசரி 1000 வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் 1,70,00,000 வாகனங்கள் உள்ளன. அதாவது இதில் 4 வாகனங்கள் சென்னையில் உள்ளன. சென்னையில் அதிகமாக இருசக்கர வாகனங்கள் உள்ளன. சரி சார், இப்போ நீங்க மகாராஷ்டிரம் என்று சொன்னீர்கள். இன்னும் மற்ற நகரங்கள், இப்போ அதாவது பல்வேறு காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் மாநகரங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்றன. பெங்களூர் இருக்கிறது, டெல்லி, மும்பை, கல்கட்டா என்றெல்லாம் இருக்கிறது. இவற்றோடு ஒப்பீடு செய்ய முடியுமா? சென்னையில் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு ரேஷியோ சொல்ல முடியுமா சார்? மற்ற ரேஷியோ சொல்ல கொஞ்சம் சற்று கடன் வந்து அந்த புள்ளிவரம் என்னிடம் இல்லை. மோட்டார் டிரான்ஸ்போர்ட் புள்ளிவரம், சில புள்ளிவரம் என்னிடம் உள்ளன. சென்னை சாலையில் அதிக இருசக்கர வாகனங்கள் உள்ளன. தமிழகத்தில் 1,30,00,000 வாகனம் இருசக்கர வாகனம் உள்ளன. இதில் வாகன எண்ணிக்கையில் இது ஒரு 78% தான். 14% 4 சக்கர வாகனங்களாக உள்ளது. சார் நிச்சயமா. இப்போ மற்ற ஊர்களை சொன்னீர்கள். முதலில் நாம் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் இவள் எது அதிக எண்ணிக்கையில் சென்னையில் உள்ளது? எல்லோருக்கும் தெரியும் 2 சக்கர வாகனங்கள் தான் அதிகம் என்று. இருந்தாலும் இவை இரண்டுக்கும் இடைக்கான அந்த ஒப்பீடு சொல்ல முடியுமா சார்? அதாவது எத்தனை 4 சக்கர வாகனங்களுக்கு எத்தனை 2 சக்கர வாகனங்கள் என்ற அந்த ரேஷியோ, விகிதாச்சாரம்? அதாவது 14% மொத்த வாகன எண்ணிக்கை மொத்தம் 1,75,00,000 வாகனம் உள்ளன. இதுல 78% இருசக்கர வாகனங்கள், வெறும் 14% 4 சக்கர வாகனம் உள்ளன. இது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது, மற்ற பெருநகரங்களை ஒப்பிடும்போது இது அதிகமான அளவு தான் உள்ளது. மும்பை, மகாராஷ்டிரா விட அதிகமான அளவு தான் கூறப்படுகிறது. சார், ஒரு தனி மனித வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த வாகன பெருக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் இந்த வாகனங்கள் சென்னையில் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்ததற்கு என்ன காரணம்? பல்வேறு லோன் மேலாக்கள் நடக்கின்றன, வாகனங்கள் கடன்களை வங்கிகள் வாரி இறக்கின்றன, சரி. ஆனால் இது சென்னையில் மட்டுமே மிக அதிகமாக, மற்ற நகரங்களை, தமிழகத்தின் மற்ற பகுதிகளை விட சென்னையில் அதிகமாக இருப்பதற்கு பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லப்படுகிற தனிநபர் வருமானம் தான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் காரணம்? பல்வேறு காரணங்கள் உள்ளன. பொதுவாக பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு தாராளமயமாக்கும் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது பல வெளிநாட்டு முருகங்கள் இங்கு காலடி அடிபதித்தன. அவற்றின் புதிய வாகனங்கள் தினந்தோறும் அதிகப்படுத்தின. மற்றும் தகவல் நுட்பத்துறையில் ஒரு புரட்சி ஏற்பட்டு பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. இன்று அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டு எட்டியுள்ள நிலையில், வேலை இல்லாத அறவே நீங்கியுள்ள நிலையில் நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கிற ஒரு காரணம்
காரணத்தால் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அவர்களுக்கு வாகனம் வாங்கும் சக்தி அதிகரித்துள்ளது. இது அலுவலகம் செல்வதற்கும் மற்ற இடங்கள் செல்வதற்கும் எளிதாக உள்ளதால் தனியார் வாகனங்களை வாங்குவதை ஆர்வம் காட்ட வேண்டும். மேலும் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக என்று கொடுத்துள்ள சில இளைஞர்கள் இந்த வாகனத்தை வாங்கி வருகின்றனர். நீங்க சொல்ல குறிப்பிட்டது போல வங்கிகளும் தனியார் நிதி நிறுவனம் வாகனங்களை வாங்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு கடன் அள்ளி தேடி வருகின்றன. ஒரு பைசா கூட உங்களை காத்து இருக்க தேவையில்லை. நீங்க சும்மா போய் ஜெயிச்சு ஒரு கையெழுத்து போட்டால் கூட உங்கள் வீடு தேடி வாகனம் வருகிறது. நீங்கள் சொல்வதை போல ஒற்றை ரூபாவை கொடுத்து விட்டு வாகனங்களை எடுத்து செல்லுங்கள் என்றால் விளம்பரம் இருக்கின்றன. ஏனென்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வாகனங்கள் வங்கிகளின் மீது பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஆர்சி புக் என்பது வங்கிகளின் மீது பதிவு செய்யப்படுகிறது. ஹைப்போதிகேஷன் என்பதால் முழு பாதுகாப்பு வந்து கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் மீது இருக்கிறது. கடன் கொடுக்கும் நிறுவனம் அந்த கடன்கள் அடைக்கப்பட்டால் மட்டுமே அந்த ஆர்சி வந்து உரிமையாளர் பேர் மாற்றப்படும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். அது ஒரு காரணம் சார். இருந்தாலும் ஒரு காலத்தில் வாகனம் பெருகுமா பெருகாதா, வாகன பெருக்கம் என்பது வளர்ச்சியின் அடையாளம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இப்போது வாகனம் குறையாதா என்று எல்லாம் சென்னை மக்கள் விழிபிதுங்கும் அளவுக்கு வந்திருக்கிறது. ஒரு கேள்வி இறுதியாக சார், சென்னையில் இந்த மெட்ரோ ரயில் பழக்கத்துக்கு பயன்பாட்டுக்கு வந்த பிறகாவது ஓரளவாவது வாகன பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுமா சார்? நிச்சயமாக கட்டுப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். இப்பொழுது பெரும்பாலும் இருசக்கர வாகனங்கள் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களில் குறைத்துக் கொண்டு வருகிறார்கள். கார்பூலிங் என்ற முறை, அதாவது ஒரு இடம் கார் இருந்தால் ஒரே அலுவலகத்தில் பணி 4 பேர் சேர்ந்து கொண்டு இன்று உன் காரை எடுத்துக்கொள்ள, நாளை என் காரை எடுத்துக்கொள்ள என்று கூறி வாகனங்களை கார்பூலிங் முறையில் பிரித்துக் கொள்கிறார். இதனால் வாகன எரிபொருள் சிக்கனம் ஏற்படுகிறது. இன்று பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதும் பெட்ரோல் கூடிய சீக்கிரத்தில் மண்ணில் எடுக்கப்பட்ட பெட்ரோல் ஒரு காலத்தில் கிடைக்காமல் போகும் நிலை உள்ளதால் பெட்ரோலின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். விலையும் அதிகரித்து வருகிறது. இது போன்ற சிக்கனத்தை மேற்கொள்ள வேண்டும். அரசும் தன் பங்கிற்கு பொதுத்துறை வாகனங்களை பரசு பேருந்துகளையும் மினி பேருந்துகளையும் இது வைக்க வேண்டும். மெட்ரோ போன்ற நிச்சயமாக இந்த இருசக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களின் பெருக்கத்தையும் குறைக்கலாம். சார், அதாவது சென்னை தமிழகத்தின் தலைநகரம், சென்னை பெருநகரம் வாகனங்களால் எப்படி கபலீகரம் செய்யப்பட்டு வருகிறது. மூளை முடுக்கெல்லாம் திரும்பும் பகுதியில் எல்லாம் 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம். இவற்றின் விளைவு சாலைகளில், அதாவது பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நேரங்களில் சாலைகளில் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலைமை, சாலை போக்குவரத்தை நினைத்தாலே வாகன ஓட்டிகளுக்கு மயக்கம் வருகின்ற நிலைமை, இப்படியெல்லாம் வாகன பெருக்கம் பெருகிவிட்டது. இருந்தாலும் அந்த புள்ளி விவரங்களை நீங்கள் சொன்னீர்கள். இன்னொரு தகவலையும் சொன்னீர்கள். சென்னையில் மெட்ரோ ரயில் பழக்கத்திற்கு வந்துவிட்டால் இது ஓரளவுக்கு குறையும். சென்னை மக்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போகலாம் என்ற ஒரு நல்ல செய்தியும் சொன்னீர்கள். எப்படி இருப்பினும் இந்த வாகன பெருக்கம் தமிழக தலைநகரம் தலையில் கை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு தமிழக தலைநகரம் தவிக்கிறது என்பது செய்தியை சொன்னீர்கள். உங்கள் பல்வேறு தகவலுக்கு நன்றி வெங்கடேஷ். நேயர்களே, இனி அடுத்த செய்தியை பார்ப்போம். தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட தென் மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் வகையில் விரிவான ஆய்வுக் கூட்டம் ஒன்றை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா, புதுவை உள்ளிட்ட தென் மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் சுகாதாரத்துறையின் செயலாளர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். ஆலோசனை கூட்டம் குறித்த தகவல்களை தருகிறார் அங்கு காத்திருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். வணக்கம் சார். பிரகாஷ், பாத்தீங்கன்னா வந்து ஒரு மத்திய அமைச்சர், இந்திய பெருநாட்டின் மத்திய அமைச்சர் ஒருவரே சென்னையில் வந்து டெங்குவுக்கு என்று சிறப்பு கூட்டம் போடுகின்ற அளவுக்கு உண்மையிலேயே அப்படி இருக்கிறது. என்ன முடிவு எடுக்கப்பட்டது? ஏனென்றால் டெங்கு காய்ச்சல் என்ற ஒரு பீதி பரவி கொண்டிருப்பது ஒரு பக்கம் என்றால், திருவாரூரில் டெங்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் டெங்கு என்று தமிழகம் முழுவதும் டெங்குவின் அடையாளம் தொடங்கி இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக. இந்த முக்கிய கூட்டத்தில் ஏனென்றால் தமிழகமே காத்திருக்கிறது. ஒரு மத்திய அமைச்சர் வந்து இங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறார் என்றால் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு ஏதேனும் இருக்கிறதா சொல்ல முடியுமா பிரகாஷ்? இப்போ வரைக்கும் கூட்டம் முடிந்த மாதிரி இல்லைங்க சார். இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் 15 நிமிடத்துல இந்த கூட்டம் முடிவடையும் தருவாயில உள்ளது. நாங்க எல்லாம் இங்க தயாரா வெளியில காத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த கூட்டத்தின் முடிவுல தான் செய்தியாளர்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழகத்துல முக்கியமா சென்னையில இந்த டெங்கு காய்ச்சல் பீதி வந்து பெரிய அளவிலேயே இருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியா இல்லை அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல இருந்து கருத்துக்கள் குற்றங்களாக தெரிவிக்கப்படுது. அதே நேரத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கும் போது இங்க வந்து ஒரு கேஸ் கூட ஒரு நோயாளி பதிவு செய்யப்படல, டெங்கு இல்ல, அது வேற வகையான ஒரு நோய் இருக்கு, அதுக்கு எல்லாமே நாங்க வந்து முறையான சிகிச்சை அளித்து வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் 5-6 பேர் வந்து சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையிலும் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் டெங்கு காய்ச்சலுக்கான பரிசோதனை மேற்கொள்றாங்க. மேலும் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் கூட வெளியாயிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. பிரகாஷ், நீங்க பாத்தீங்கன்னா காலையில 9, எனக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தா காலையில 9:30 இந்த கூட்டம் தொடங்கிச்சு. இது வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா நிச்சயமா சீரியஸான ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை அவர்கள் ஆலோசிக்கிறார்கள் சொன்னார்கள். தமிழகம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மற்ற அமைச்சர்களும் பகிர்ந்து கொண்டிருப்பதா, இதில் பங்கேற்றிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் பங்கேற்றிருப்பதாக சொல்கிறார்கள். இவர்களை தவிர, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர்கள், சுகாதாரத்துறை செயலாளர் தவிர வேறு ஏதேனும் தமிழ்நாட்டின் சார்பில் முக்கியமான நபர்கள், முக்கியமான அதிகாரிகள் யாரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில்?
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்வி இயக்குனர் வம்சதாரா கலந்துருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துறை இயக்குனர் பொற்கை பாண்டியன் கலந்துருக்காங்க. அப்புறம் அதாவது சிறப்பு செயலாளர் செந்தில்குமார் ஐஏஎஸ் கலந்துருக்காங்க. அப்புறம் தமிழகத்திற்கான சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இவங்க கலந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு இருந்தும் முதன்மை சுகாதார செயலாளர் கலந்துட்டு இருக்காரு, சுக்ரா கலந்துட்டு இருக்காரு. 5 மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் சுகாதாரத்தை சேர்ந்தவர்கள் கலந்துட்டு இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக கருதப்படுகிறது. புதுச்சேரியிலிருந்து சுகாதாரத்துறை செயலாளர் கலந்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் செய்தியாளர் சந்திச்சதாக வந்திருக்காங்க. அவருடைய கருத்துக்களை அடுத்து கூடுதல் தகவல்களோட கண்டிப்பாக உங்களை பின்னணியில் ஒலிக்கும் இந்த சத்தமே தெரிகிறது. அவர் தயாராகிவிட்டார் பேட்டிக்கென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத். நீங்கள் பேட்டியை எடுங்கள். மீண்டும் உங்களை நாங்கள் தொடர்புகிறோம். நன்றி, உங்கள் தகவலுக்கு நன்றி சார் பிரகாஷ். நேர்களே, இனி அடுத்த செய்தியை பார்ப்போம். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி திருச்சி சிறைக்கு திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் பாதுகாப்பு கருதியும் நிர்வாக வசதிக்காகவும் திருச்சி சிறைக்கு இன்று மாற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தி ஒரு அண்மையில் வந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறோம். அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கடலூர் சிறையிலிருந்து திருச்சி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அரசு தரப்பில் ஒரு நிர்வாக ரீதியாகத்தான் அவரை பாதுகாப்பு கருதியும் நிர்வாக வசதிக்காகவும் திருச்சி சிறைக்கு மாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டாலும் திமுக தரப்பில் வேறொரு தகவல் சொல்லப்படுகிறது. அதாவது தொண்டர்கள் அடிக்கடி நிறைய பேர் கடலூர் சிறைக்கு செல்லப்பட்டதால், அவரை போய் பார்க்க நேர்ந்ததால் ஏற்பட்ட தொந்தரவு கருதி அவரை திருச்சி சிறைக்கு மாற்றினார்கள் என்று திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இனி அடுத்த செய்தியை பார்ப்போம் நேயர்களே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலிருந்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்குவதை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக மதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாடு சட்டப்பூர்வமாக அனுமதி வரும் காவிரி நீரை தமிழகத்திற்கு வரவிடாமல் கர்நாடக அரசு தடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக அரசு குப்பையில் வீசிவிட்டதாக கூறியுள்ள மதிமுக தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு மின்சாரம் வழங்குவதை கண்டித்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறது. இதனிடையே அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் பார்த்தசாரதி தரும் தகவலை கேட்போம். பார்த்தசாரதி வணக்கம். வணக்கம் பார்த்தசாரதி. மதிமுக பாருங்க பதிலுக்கு பதில் என்று வேறு வழி இல்லை. ஏனால் உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம். எங்களுக்கு தண்ணீர் நீ தராவிட்டால் உங்களுக்கு நாங்கள் ஏன் மின்சாரம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்து மதிமுக இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது. நெய்வேலியில் என்ன நிலவரம், எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறார்கள் இந்த போராட்டத்தை? உண்மையாகவே அந்த நெய்வேலி நெல்லன்சி நிறுவனத்தின் வாயில் வரை சென்று விட்டார்களா மதிமுகவினர்? என்ன நிலவரம் என்பதை சொல்லுங்கள் பார்த்தசாரதி. குறிப்பா காலைல 11 மணி அளவில் மதிமுக பொதுச்செயலாளர் வந்தாங்க. சொல்லுங்கள். அதாவது தமிழகத்துக்கு காவிரி மின்சாரம் மறுக்கும், கர்நாடக மாநிலத்திற்கு நெய்வேலியிலிருந்து மின்சாரத்தை வழங்குவதை நிறுத்த கோரி காலையில 11 மணிக்கு வந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா இதுல ஆயிரக்கணக்கான மதிமுக கலந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய முற்றுகை போராட்டத்தை தடுப்பதற்காகவே விழுப்புரம் சரக டிஐஜி சண்முகவேல் தலைமையில குறிப்பா ஒரு 1500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது போன்று தமிழகத்திற்கு காவிரி தரம் இருக்கும் கர்நாடகத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில நெய்வேலியிலிருந்து உருவாக்கப்படும் மின்சாரத்தை குறிப்பா கர்நாடகத்துக்கு தரவே கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல இன்றைய தினம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போறாங்க சார். கண்டிப்பா பார்த்தசாரதி, நீங்கள் பார்த்தால் இது போன்ற போராட்டங்கள் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். மின்சாரத்தை தர கூடாது என்று ஒரு அடையாள எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்கிறார்களா, இல்லையே உண்மையான கொந்தளிப்பை மின்சாரமே இங்கு செல்லக்கூடாது, அதை துண்டிக்க போகிறோம் என்று. ஏனென்றால் மதிமுக உணர்வுபூர்வமான கட்சி. அந்த தொண்டர்கள் எப்போதுமே பார்த்து நீங்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சவுக்கு எதிராக சாஞ்சி வரை மத்திய பிரதேசம் சாஞ்சி வரை சென்று போராட்டம் எல்லாம் நடத்தியவர்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கூட. அதுபோல இதுவும் உண்மையாகவே மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த மின்சார வயர்களை அது போன்ற துண்டிக்கின்ற முயற்சியில் இருக்கிறார்களா, இல்லை ஒரு அடையாள எதிர்ப்பு போராட்டமாக மட்டும் இது இருக்கிறதா? இல்ல சார், குறிப்பா சொல்ல போனா காவிரியில கர்நாடகத்துல அவர்கள் ஒற்றுமையாக இருந்து காவிரி நீரை தமிழகத்துக்கு தரக்கூடாதுங்கிற இந்த நிலையில அவங்க இருக்கும் பொழுது நாம மட்டும் தமிழர்கள் ஏன் இது போல இருக்கக்கூடாதுங்கிற இந்த நோக்கத்துல தான் நம்ம இந்த போராட்டத்தை ஈடுபட்டதாகவே சொல்றாங்க சார். கண்டிப்பா. அதாவது நீங்கள் சொல்வதை இது பார்த்தால் தேசிய ஒருமைப்பாடே ஒரு கேள்விக்குறியாகி விடுகிறது. இது போன்ற நதி ஒரு ஊரில் உருவாகின்ற நதி இன்னொரு மாவட்டத்துக்கு மாநிலங்களுக்கு பாயும் போது அதையெல்லாம் தடுக்க ஒரு மாநிலம் முனைந்தால் அதோட விளைவு இப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் கேட்டு பெறுவது, கொடுக்கல் வாங்கல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டின் ஒரு பெரிய சிறப்பம்சம். ஆக தண்ணீரை தர மறுக்கும் உங்களுக்கு நாங்கள் ஏன் மின்சாரத்தை தர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த மதிமுக சார்பில் வேறு யாரெல்லாம் கலந்திருக்கிறார்கள்? முக்கியமான புள்ளிகள் யாராலும் இந்த போராட்டத்தில் இருக்கிறார்களா? பார்த்த சார் எம்பி கணேசமூர்த்தி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் சொல்லுங்கள்.
மாநில பொறுப்பாளர்கள் ஈரோடு மக்களவை தொகுதி கணேசமூர்த்தி கலந்து கொண்டிருக்கிறார். வேறு மாநில பொறுப்பாளர் வேறு யாரேனும்? மாசிலாமணி. ஆமாம், அவர் திண்டிவனத்தைச் சேர்ந்த டாக்டர் மாசிலாமணி அந்த மதிமுகவின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் வேற மல்லை சத்யா போன்ற பிரபலங்கள்? மல்லை சத்யா அவர்கள் மற்றும் கடலூர் மாவட்ட செயலாளர் என்ஆர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மதிமுக தொண்டர்கள் மற்றும் கைது நடவடிக்கையில் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா பார்சாரதி? அவர்கள் கைது செய்வதற்கான முகாம் கண்டிப்பாக கைது நடவடிக்கை இருக்கும் போலீசார் தெரிவிக்கிறாங்க. மேலும் சொல்ல போனா இன்னும் அவங்க பேரணியா கிளம்பல, பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அண்ணா சிலைக்கு முன்பாக. மேலும் இவங்க பேரணியா சென்று என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக ஒரு தகவல் உள்ளது. இதற்காகவே டிஐஜி சண்முகர் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தும் ஒரு எண்ணத்துல அந்த தலைமை முன்பாகவே, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு முன்பாகவே தடுப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க சார். கண்டிப்பாக பார்சார், நீங்கள் தொடர்ந்து அங்கு முகாமிட்டிருங்கள். ஏனென்றால் எந்த நேரம் கைது நடவடிக்கை நடக்கலாம் என்று சொல்கிறீர்கள். ஆக பதற்றம் இன்னும் அங்கு தனியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். ஏனெல்லாம் அசம்பாவிதமோ கைது நடவடிக்கை இருக்கும்போது மீண்டும் உங்களை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தொடர்பு கொள்கிறோம். நெய்வேலியிலிருந்து மதிமுக போராட்டம் பற்றிய பல்வேறு தகவல்களை நேயருக்கு பகிர்ந்து கொண்ட பார்த்தசாரதி, உங்களுக்கு நன்றி. நேயர்களே, இனி அடுத்த செய்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு அறிவித்த கட்டணத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு சமீபத்தில் கல்வி கட்டணத்தை தமிழக அரசு அறிவித்தது. இந்த கட்டண உயர்வுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. மும்பையில் உள்ள தலைமைச் செயலக கட்டிடத்திற்கு வெடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல் சொல்கிறது. மீண்டும் அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறோம். மும்பையில் உள்ள தலைமைச் செயலகம், அதாவது மகாராஷ்டிரா அரசின் தலைமைச் செயலக கட்டிடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதாம். யார் அந்த மிரட்டலுக்கு பின்னணி, என்ன காரணம் என்று தெரியவில்லை. போலீசார் அதன் அடிப்படையில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பல தகவல் வரும், அதை உங்களிடம் தெரிவிக்கிறோம். இனி அடுத்த செய்தியை பார்ப்போம் நேயர்களே. கோவையில் நடைமுறையில் உள்ள மின்வெட்டை கண்டித்து சிறு மற்றும் குறுந்தொழில் அதிபர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு M.O. இக்பாலுக்கு மனு அனுப்பி வருகிறார்கள். அந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் கோவையில் உள்ள செய்தியாளர் சுஜய் ஆனந்த். சுஜய், வணக்கம். நிச்சயமாக நேயர்களே, ஒரு பதிவு செய்த அந்த விஷயங்களை அந்த போராட்டம் பற்றிய பதிவு செய்த தகவலை சுஜய் ஆனந்த் தருகிறார், பாருங்கள். தொழில் நகரமான கோவையில் இந்த அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே நலிவடைந்த சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால் பாதிப்படைந்த அந்த தொழில்துறையினர் பல்வேறு விதமான போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம் முதல் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதுமே இன்று டாக்ட் அமைப்பு சார்பில், அதாவது தமிழ்நாடு இந்த குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பில் தலைமை நீதிபதி அவர்களுக்கு தந்தி அனுப்பும் போராட்டத்தை இங்கு துவங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் குறித்தும் இவர்களுடைய பாதிப்பு குறித்தும் இந்த டாக்ட் அமைப்பின் தலைவரிடம் கேட்போம். இப்ப இந்த மின்வெட்டு காரணமா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? தமிழகத்தில் தவிர இந்த மின்வெட்டினால் கிட்டத்தட்ட 80 லட்சம் தொழில் முனைவோர்களை சார்ந்து தொழிலாளிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு இன்று கோவை போன்ற தொழில் நகரங்களில் 18 மணி நேரத்துக்கு மேல் மின்வெட்டு என்பது அனுதினம் செய்யப்படுவதால் எங்களால் தொழிலை 2 மணி நேரம் கூடி எங்கள் தொழிலாளிகளும் மிஷினில் நின்று அந்த தொழில் செய்ய முடியாத அளவுக்கு இன்று மின்சார வெட்டை அமல்படுத்தி வருகின்றார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு இந்த மின்சார வாரியம் சென்று கொண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய சங்கம் உட்பட தொழில் அமைப்புகள் பல போராட்டங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை 4 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஆண்டு ஆளுகின்ற அரசுகள் மின்சாரத்துறையில் இப்படி ஒரு நெருக்கடி தீர்ப்பதற்கு எந்த வழியும் காட்டாமல் அவர்கள் மிக பெரும் நெருக்கடிக்கு எங்கள் ஆளாக்கி இந்த பொருளாதாரத்தில் எங்களை மிக பெரும் பாதாள தளத்தில் தள்ளிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இதையெல்லாம் போக்குவதற்காக இந்த அரசிடத்தில் இனி போராடி எங்களுக்கு பயனில்லை என்று நாங்கள் முடிவுக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற சென்னை தலைமை நீதிபதி அவர்களுக்கு நாங்கள் இன்று தந்தி அனுப்புகின்றோம். இப்போ மின் பற்றாக்குறை இருக்குதுங்கிறது அரசாங்கமே ஏத்துக்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அரசாங்கம் என்ன மாதிரி நடைமுறையில கொண்டு வந்தாக்க உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மின்வெட்டு பிரச்சனைக்கு பல்வேறு தீர்வுகள் கையில் இருந்த போதும் அரசு அதுக்கு முன்னெடுத்து அந்த பிரச்சனை தீர்வதற்கு வரவில்லை என்பதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சிறு தொழில் நிறுவனங்களிலிருந்து 2500 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஜெனரேட்டர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது தமிழக அரசு முன்வருமானால் தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்ற
அந்த டீசலுக்கு உண்டான எல்லா விதமான வரிகளை அவர்கள் நீக்கிவிட்டாலே போதும் இந்த தமிழகத்தில் இருளற்ற சூழ்நிலை மாறும். இப்படி தொழில் நகரமான கோவையில் மிகவும் முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த மின்சார தடையின் காரணமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பெரிய அளவில் பாதிப்படைந்திருப்பது கண்கூடாகவே தெரிகிறது. அவர்களுடைய உள்ள குமுறலை தீர்க்குமா, இந்த மின் பற்றாக்குறை பிரச்சனையை போக்குமா இந்த அரசு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜின் சாமுவேலுடன் சுஜய் ஆனந்த். நேயர்களே, மின்வெட்டு பற்றிய அந்த புதுமை செய்தி, அதாவது மின்வெட்டால் சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோவையில் உள்ள சிறு மற்றும் குறு தொழிலதிபர்கள் சென்னை தலைமை நீதிபதி, அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மனு அனுப்பும் ஒரு புதுமை போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பலனளிக்கிறது என்று. இன்னொரு செய்தி, அண்மை செய்தி வந்திருக்க நேயர்களே, தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரும் கர்நாடக விவசாயிகளின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அந்த செய்தி மிக முக்கிய செய்தி. அந்த செய்தியை மீண்டும் உங்களுக்காக அறிவிக்கிறோம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரும் கர்நாடக விவசாயிகளின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மீண்டும் அடுத்த செய்தி பார்ப்போம் நேயர்களே. கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தியும் SM கிருஷ்ணாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் தஞ்சையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்று. இது குறித்த ஒரு காட்சி தொகுப்பு பாருங்கள். தஞ்சை மாவட்ட செய்தியாளர் அலெக்ஸ் தருகிறார் உங்களுக்காக. மத்திய அரசு கர்நாடக அரசு காவிரியில் நீர்த்தர மறுக்கும் கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய். ஒன்றுக்கு 2 TMC டிஸ்மிஸ் செய். கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய். SM கிருஷ்ணா வீரப்ப மொய்லியை மத்திய அரசிலே இடம்பெற்றிருக்கின்ற SM கிருஷ்ணா அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பதவியை தன் கையில் வைத்துக் கொண்டு அந்த பதவியை விட்டு விலகாமலும் கூட உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்று பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனவே பிரதமர் உடனடியாக SM கிருஷ்ணாவை மத்திய அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும். தஞ்சையில் நடைபெற்ற போராட்டம் அது. வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அந்த போராட்டம், அதில் ஏற்பட்ட அந்த எழுச்சி, அந்த கொந்தளிப்பை பார்த்தோம். இனி அடுத்த செய்தியை பார்ப்போம். இது நெஞ்சை நெகிழச் செய்ய, நெஞ்சை உறுத்தக்கூடிய ஒரு செய்தி நேயர்களே. குழந்தைகள் என்றாலே அனைவரும் அன்பு கொள்ளும் உள்ளங்கள். இவர்கள் வறுமை, சத்து குறைபாடு, கிருமி, தொற்று நோய், விபத்து, இப்படி பல்வேறு காரணங்களால் இறக்கும் அவல நிலை. இதோ அதை பற்றி ஒரு பெரிய சற்று விரிவான ஒரு செய்தி தொகுப்பு. அவர்கள் உண்ணும் உணவு பற்றி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கின்றன, பாருங்கள். இன்றைய குழந்தைகள் நாளைய இளைய தலைமுறைகள். இவர்களுடைய அறிவாற்றலால் தான் எழுச்சியும் நாட்டிற்கு நல்ல வளர்ச்சியும் பிறக்கிறது. விலைக்கு வாங்க முடியாத புன்சிரிப்பு, விடை கொடுக்க முடியாத சிந்தனை, தாய்மொழியை கற்கும் முன்னே தாய்க்கு தன்மொழியை கற்றுக் கொடுக்கும் அந்த பிஞ்சுகள், பார்த்தாலை பற்றி கொள்ள தோன்றும் அழகும் ஒட்டியே பிறந்துள்ளன. இப்படிப்பட்ட மழலைகள் மரணம் என்பதை அறியாமலே அதற்கு வீழ்வது ஏராளம். பசிக்கொடுமை, சத்து குறைபாடு, கிருமி தொற்று நோய், தவறான சிகிச்சை, இப்படி பல்வேறு உருவங்களில் குழந்தைகளை மரணம் தாக்குகின்றன. இப்படிப்பட்ட காரணங்களால் இந்தியாவில் தினமும் 1600 குழந்தைகள் மாண்டு போகின்றன. இதில் தமிழகத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 130 குழந்தைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு பலியாகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் போதிய அடிப்படை வசதியின்றி, சத்தான உணவின்றி, வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி 15,55,000 மழலைகள் மரணமடைந்துள்ளனர் என்பது அதிர்ச்சிகரமான தகவல். உலக அளவில் இந்தியா, நைஜீரியா, காங்கோ, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகமாகவே உள்ளது என யுனிசெஃப் என்ற அமைப்பு கூறியுள்ளது. ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு எந்த வசதியும் இல்லாம இந்த இடத்துல நாங்க குடிக்கிறதுக்கு கூட ஒரு தண்ணி இல்லை, ஒரு வசதி இல்லை, ஒரு எதுவுமே இல்லாம இந்த இடத்துல இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு கூட எதுவும் செய்யறது இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு கூட பார்க்கலான்னா
எங்களுக்கு தண்ணி வசதியில எதுவுமே இல்லை, எப்படி நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது? வறுமை தெரியாத, வலிகள் புரியாத, கண்ணில் கடல் அளவு நீரை சுமந்து கொண்டு பிஞ்சு குழந்தைகள் பிச்சை பாத்திரம் ஏந்தி அன்றாட உணவிற்கு அலைவதை பார்க்கும் போது அனைவரையும் தலைகுனியத்தான் செய்கிறது. பெற்றோர்களின் கவனக்குறைவாலும் சத்தான உணவுகள், முறையான பராமரிப்பு இல்லாததினால் குழந்தைகள் இறக்கக்கூடும். தவறான சிகிச்சை அளிப்பதால் குழந்தைகள் இறப்பது, நோய்வாய்ப்பட்டு வரும் குழந்தை மருத்துவ வசதி இல்லாமல் இறக்கும் அவலநிலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 7 மாதங்களில் 78 குழந்தைகள் மாண்டு போயுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் கடந்த ஜூன் மாதத்தின் 20 நாட்களில் மட்டும் 20 மழலைகள் இறந்து போயுள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியில் மட்டும் 11 குழந்தைகள் இறந்து போயுள்ளனர். பசங்க இப்ப சுத்தமா இல்ல, அது தண்ணி சரியான தண்ணி கிடையாது. தண்ணியில ஒரு கெமிக்கல் கலந்த மாதிரி வாசனை வருது, அதையும் சரிப்படுத்த முடியல. அதே மாதிரி குப்பைங்களும் சரியா வர மாட்டேங்கிறாங்க. குப்பைங்கெல்லாம் நம்ம சொல்றோம், போயிட்டு 2 நாள் வராங்க, அதுக்கப்புறம் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாதானே பசங்களும் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். பெரியவங்களும் நல்லா சுகாதாரமா இல்லை. அப்புறம் நாங்க என்ன செய்வோம், சுத்துக்குறட்டையும் கொஞ்சம் சுத்தமா வச்சிருக்கோம். தங்க மீன்கள் தரையில் துள்ளி விளையாடுவது போல கன்னத்தில் குழியுடன், குழல் இசை மொழியுடன் தேரடி வீதியில் வலம் வரும் தேர் போல் அசைந்து நடக்கும் இந்த பிஞ்சுகளை பசி, பட்டினி எனும் கொடிய மிருகங்கள் தின்று கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு என்றுதான் முற்றுப்புள்ளி வருமோ? சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷியாமுடன் கிரி. என்ன நேயர்களே, உங்கள் உள்ளத்தை உருக்கும் அந்த கதை, அதாவது இந்திய குழந்தைகளின், குறிப்பாக தமிழக குழந்தைகளின் இந்த வாழ்வு நிலை எப்படி இருந்தது, நிச்சயமாக உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும், கவர்ந்திருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளின் சுகாதார விஷயங்களுக்கு நாம் பணியாற்றுவோம். இனி அடுத்த செய்தியை பார்ப்போம் நேயர்களே. திருவாரூரில் மண்ணெண்ணெய் வழங்குவதில் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய முறையால் குளறுபடி ஏற்பட்டு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில், நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. தினமும் 300 பேருக்கு மட்டுமே மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்றும் இதற்கு முன்கூட்டியே டோக்கன் வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதிகாரிகள். திருவாரூரில் மட்டும் சுமார் 19,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. இவர்களுக்கு 2 இடங்களில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. இன்று இதற்கு டோக்கன் வழங்க ஏராளமான மக்கள் திரண்டதால் நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பிற்கு வந்திருந்த காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதோ அந்த காட்சிகள். காலையில இருந்து நிக்கிறேன், படிச்ச உடனே நாளையில இருந்து ஆரம்பிக்குது. கரண்ட் டக்கு கட்டு கட்டாது, 1 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. மண்ணெண்ணையும் இல்ல, விளக்கேத்தையும் படிக்க முடியல, பாஸ் ஆகும் தெரியல. ஸ்கூல் வர பயமா இருக்கு என்னன்னு. இப்ப கூட ஸ்கூல கட்ட வச்சுட்டு ஒரு ½ அன் அவர் லீவு கட்டா வந்திருக்கேன். நானும் வெயில நிக்கிறேன், காலைல சாப்பிடாம கூட நாங்க அங்கேதான் வந்திருக்கேன். பட்டு தண்ணி கூட குடிக்காம காலையில இருந்து நிக்கிறேன். இன்னைய வரை ஒண்ணுமே சொல்லல. 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க நான் 2 நாளா அலையறேன். 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்த பாடல. என்னன்னு கேட்டா 300 பேருக்கு தான் ஒரு ஆளுக்கு மண்ணெண்ணெயா. எங்களுக்கு 300 பேருக்குன்னா 3000 பேர் இருக்கா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் வாங்குறது 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கைப்புளியும் இந்த புளி வச்சு நிக்கிறேன். போலீஸ் ஒரு பக்கம் போங்கன்னு பிடிச்சு தள்ளுறாங்க. அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன சொல்றாரு, கொடுக்க முடியாதுங்கிறாரு. என்ன பண்றாங்க? வர மண்ணெண்ணெய் எங்க தான் போகுது சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. மாசம் கரெக்டா வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாசம் தான் இப்படி இருக்கு. வீட்டுல ஒரு வேலை பார்க்க முடியல. டோக்கன் வழங்கும் புதிய முறையினை கைவிட்டு பழைய முறையில் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேயர்களே, பகல் மின்னலை முடிப்பதற்கு முன்னால் மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆப்ரோ நிதி நிறுவன அதிபர் கைது. பெண் உதவியாளர் தேவியும் பிடிபட்டார். இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் சாதி வெறியால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. நியாயம் கேட்க போன இளைஞர் கொல்லப்பட்ட கொடுமை. பதற்றம் காரணமாக போலீசார் குவிப்பு. கர்நாடகத்தின் சீராய்வு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலை சந்திக்க முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டார் டெல்லியில் முகாம்.
கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் வழக்கறிஞர்கள் போராட்டம். எஸ்.எம். கிருஷ்ணா, வீரப்ப மொய்லி உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல். மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம். பல மணி நேர மின்வெட்டை கண்டித்து தலைமை நீதிபதிக்கு மனு அனுப்பி எதிர்ப்பு. சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் புதுமை போராட்டம். மாதா கோவிலை இடிக்க நெடுஞ்சாலைத்துறையினர் முயற்சி. சென்னையில் மக்கள் கொந்தளிப்பு. அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டம். என்ன நேயர்களே, எப்படி இருந்தது இன்றைய பகல் மின்னல்கள்? உங்கள் கண்களை உறுத்தாத, கருத்துக்களை திணிக்காத, உள்ளதை உள்ளபடி உங்கள் உள்ளம் கவரும்படி அமைந்த பகல் மின்னல்கள் செய்தி படைப்பை பகல் 12 மணிக்கு நாள்தோறும் தவறாமல் பாருங்கள். அதன் சுவையை பருகுங்கள். மீண்டும் சந்திப்போம் திங்கட்கிழமை பகல் மின்னல்களில். வணக்கம்.